உடையார் முதல் பாகம் எபிசோட் 12. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கோபமாகி யாரால் இது ஏற்பட்டது என்று பல் கடித்து கிளம்ப பஞ்சவன் மாதேவி அவரை மெல்ல சமாதானப்படுத்தினார். இந்த கேள்வி நியாயமானது. இதற்கு நான் தான் பதில் சொல்லியாக வேண்டும். இத்தனை கேள்விகளுக்கு பிறகும் உலக மகாதேவியார் என்னிடம் பிரியமாகத்தான் இருக்கிறார். மரியாதையோடுதான் பேசுகிறார்கள். இன்னொருவர் அவர் மனதை கலைத்த பிறகும் என்னை வெளியே போ என்று சொல்லாமல் தனக்கும் தன் மகனுக்கும் எந்த கேடும் உண்டாகக்கூடாது இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறார்கள். அப்படியென்றால் அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள் என்றுதானே அர்த்தம். என்னை ஏற்றுக்கொண்ட பெண்மணிக்கு நான் எப்படி தீங்கு செய்வேன்? அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். எப்படி நம்பிக்கை ஊட்டுவது என்பது எனக்கு தெரியும். நாளை காலையில் நான் பழுவூர் கிளம்புகிறேன். உங்களை விட்டு ஒரு 3 மாதம் பிரிந்திருக்க போகிறேன். தயவு செய்து தாங்கள் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று பஞ்சவன் மாதேவி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை கை கூப்பி கேட்டுக்கொண்டார். பழுவூர் போய் என்ன செய்ய போகிறாய்? ராஜராஜர் கேட்டார். எனக்கு சில வேலைகள் இருக்கின்றன. என்ன வேலை? இப்போதைக்கு சொல்வதற்கில்லை. பரமேஸ்வரனை கை கூப்பி மன்றாடி சில உத்தரவுகளை கேட்டு வர வேண்டும். சில நோன்புகள் இருக்க வேண்டும். நீங்கள் அருகில் இருந்தால் என்னால் எந்த விரதமும் இருக்க முடியாது. எனவே உங்களை விட்டு ஒரு 3 மாத காலம் பிரிந்திருக்க எனக்கு உத்தரவிட வேண்டும் என்று பஞ்சவன் மாதேவி கேட்க அரசர் நெகிழ்ந்து போனார். அருகே வந்து அணைத்துக் கொண்டார். போய் வா. அற்புதமான பெண்ணாகிய உன்னையும் இந்த அரசியல் சிக்கலில் சிக்க வைத்ததற்கு நான் வெட்கப்படுகின்றேன். என்ன செய்வது? ராஜராஜனை சுற்றி இப்படித்தான் வாழ்க்கை இருக்கிறது. ராஜராஜனை சுற்றி இப்படித்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய சிக்கலில் நீயும் சிக்கிக் கொண்டாய் என்பது எனக்கு புரிகிறது. ஆனாலும் வேறு வழியில்லை. இதிலிருந்து விடுபட உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் கேள். செய்ய தயாராக இருக்கிறேன். எனக்கு நீ வேண்டும். உன் அன்பு வேண்டும். உன் சிநேகிதம் வேண்டும். உன் பிரியம் வேண்டும். நீ இல்லாமல் என்னால் இருக்க இயலாது. எனவே என்னை விட்டு பிரியும் எண்ணத்தை தவிர்த்துவிடு. அப்படி ஏதேனும் எண்ணம் உனக்குள் இருந்தால் அந்த எண்ணத்தை முற்றிலுமாய் துடைத்துவிட்டு சரியாக 3 மாதம் இடைவெளி எடுத்துக்கொண்டு பழுவூர் போய் வா. அவ்வப்போது ஓலை எழுது என்று ராஜராஜர் பஞ்சவன் மாதேவிக்கு விடை கொடுத்து அனுப்பினார். பழுவூர் திகைத்தது. என்ன? ஏன் வந்துவிட்டீர்கள்? எதனால் திரும்பிவிட்டீர்கள் என்று விசாரித்தது. உங்களை பார்ப்பதற்கு நாங்கள் வரலாம் என்று நினைத்தோம். நீங்கள் வந்துவிட்டீர்களே, ஏதேனும் பிரச்சனையா என்று அங்குள்ள தேவரடியார்கள் தூரமாக விசாரித்தார்கள். எதுவும் இல்லை. அரசருக்கு வேறு சில வேலைகள் இருப்பதால் என்னை ஓய்வெடுக்க சொல்லி இங்கு அனுப்பினார் என்று மழுப்பலாய் பஞ்சவன் மாதேவி பதில் சொன்னார். பழுவூர் அரண்மனை வைத்தியருக்கு ஆள் அனுப்பி அவர் வந்ததும் அவரை தனியே அழைத்து போய் ரகசியமாய் தன் வேண்டுகோள் சொன்னார். என்னம்மா நீங்கள் பைத்தியமாயிருக்கிறீர்கள்? யாரும் செய்ய துணியாத விஷயத்தை எதற்கு நீங்கள் செய்ய வேண்டும்? பெண்களுக்கு இருக்கின்ற அற்புதமான ஒரு விஷயத்தை இப்படி பலியிடுவதற்கு நான் ஒரு காலும் சம்மதிக்க மாட்டேன். வைத்தியனுடைய வேலை இதுவல்ல. கேட்பது யாராக இருந்தாலும்
ஒரு வைத்தியன் இப்படி செய்துவிடக் கூடாது. எனவே அந்த எண்ணத்தை கைவிட்டுவிட்டு உடனடியாக அரசரை நோக்கி பயணப்படுங்கள் என்று வைத்தியர் சற்று கோபமாக சொன்னார். இல்லை, நீங்கள் எனக்கு இந்த உதவி செய்துதான் ஆக வேண்டும். அம்மா, நான் இன்று உதவி செய்துவிடலாம். ஆனால் உங்களுக்கு இந்த உதவியை செய்துவிட்டு நாளைக்கு எந்த முகத்தோடு அரசரிடம் போய் நிற்பேன்? அரசர் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேள்வி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியுமா? ஒரு வைத்தியன் இப்படி செய்யலாமா என்று எவரேனும் கேட்டால் அவர்களுக்கு என்னால் பதிலளிக்க முடியுமா? உங்கள் பெயரை சொன்னாலும் அது என் குற்றமாகத்தான் ஆகுமே ஒழிய நீங்களே விரும்பி செய்ததாக ஆகாது என்று வைத்தியர் மீண்டும் வேகமாக மறுத்தார். பஞ்சவன் மாதேவி இடுப்பிலிருந்து ஒரு ஓலையை எடுத்து வைத்தியரிடம் நீட்டினார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் மனைவியான பஞ்சவன் மாதேவி நான் விருப்பத்துடன் எழுதி கொள்ளும் ஓலை. பழுவூர் அரண்மனை வைத்தியர் மெய்ஞான சிவன் அவர்கள் என் விருப்பப்படியே எனக்கு மருந்துகள் கொடுத்து என் கர்ப்பப்பையை மலடாக்கினார். அதை அரசியல் காரணத்திற்காகவும் என் குடும்ப சூழ்நிலை காரணத்திற்காகவும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் சிறப்புகள் சிறிதும் குன்றாதிருப்பதற்காகவும் செய்து கொள்கிறேன். நான் இதை என் முழு மனதோடும் தெளிந்த எண்ணத்தோடும் சுயமான சித்தத்தோடும் செய்வதால் இது குறித்து மேலும் எந்த விசாரணைக்கும் அரண்மனை வைத்தியர் மெய் ஞான சிவன் ஆட்படுத்தப்பட வேண்டியதில்லை என்றும் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்றும் அவருக்கு எதிர்பதமாய் எந்த தீர்ப்பும் இது குறித்து வழங்கக்கூடாது என்றும் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதை மீறி அவருக்கு எதிராய் ஏதேனும் தீர்ப்பு எவர் மூலமாவது சொல்லப்பட்டால் அது ராஜ துரோக குற்றமாக கருதப்படும். இது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் மாதேவியார் அரசியார் பஞ்சவன் மாதேவியின் ஆணை. ஓலை வைத்தியரால் வாசிக்கப்பட்டது. மலடாக்கும் மருந்துகள் அரசியாருக்கு அவரால் தரப்பட்டது. அரண்மனை வைத்தியர் மெய்ஞான சிவன் கொடுத்த மருந்துகள் பஞ்சவன் மாதேவியின் உடலை வருத்தி எடுத்தன. கை கால்கள் வீங்கின. இரத்தப்போக்கு அதிகமாக இருந்தது. வயிறு முறுக்கி வலித்தது. ஆனாலும் பஞ்சவன் மாதேவி பொறுத்து கொண்டார். 8 வாரங்கள் பொறுத்து எழுந்து நடனமாடினார். அடுத்த 2 வாரங்கள் நந்தவனத்தில் உலாவினார். இன்னும் 2 வாரங்கள் குதிரை ஏறி யானை ஏறி பல்லக்கில் போய் அருகில் இருக்கும் ஊர்களுக்கு பயணப்பட்டார். சரியாக 12வது வாரம் சிறு தேர் ஏறி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எங்கிருக்கிறார் என்று பார்த்து அங்கு போய் அவரை விழுந்து நமஸ்கரித்தார். என்ன, திடீரென்று ஓடிவிட்டாய்? உலக மகாதேவியார் விசாரிக்க அவரை கட்டி தழுவி அவரது கன்னங்களில் பஞ்சவன் மாதேவி முத்தமிட்டார். உங்களை பார்க்கத்தான் மறுபடி ஓடி வந்து விட்டேனே என்று சிரித்தார். இல்லை, உன் முகத்தில் ஏதோ மாற்றம் தெரிகிறது. உடம்பிலும் லேசான தொய்வு இருக்கிறது. உனக்கு நிஜமாகவே உடம்பு சரியில்லையா? அல்லது நான் பேசியதற்கு வருத்தப்பட்டு அழுதழுது உடம்பை கெடுத்து கொண்டாயா? அட சிவனே, அழுகிற பெண்ணா நான்? எனக்கு என்றாவது அழுகை வருமா என்று சிரித்தபடி சொன்ன பஞ்சவன் மாதேவி உலக மகாதேவியின் கைகளை கோர்த்து கொண்டார். பிறகு ஏன் 3 மாதம் தள்ளி போயிருந்தாய்? உங்களிடம் மட்டும் சொல்கிறேன். இதை நீங்கள் வேறு யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்யுங்கள். சொல். நீங்கள் சத்தியம் செய்தால்தான் சொல்வேன். சொல். பிறகு சத்தியம் செய்கிறேன். இல்லை, நீங்கள் சத்தியம் செய்தாலொழிய உங்களிடம் சொல்ல இயலாது. சரி, சத்தியம்.
நீ சொல்ல போகும் விஷயத்தை வேறு எவரிடமும் சொல்ல மாட்டேன். இதை கூட நான் உங்கள் மன ஆறுதலுக்காகத்தான் சொல்கிறேன். பஞ்சவன் மாதேவி உள்ளே வந்துவிட்டாள். அவளுக்கு குழந்தை பிறந்தால் அது ராஜேந்திரனுக்கு எதிராக இயங்கும். மறுபடியும் சோழ தேசம் ஒரு பங்காளி சண்டையை சந்திக்க நேரும் என்று செம்பியன் மாதேவி சொன்னார்கள். அது கேட்டு நீங்களும் பயந்தீர்கள். ராஜேந்திரனை ஒன்றும் செய்யாதே என்று என்னிடம் கேட்டீர்கள். அந்த நேரம் நான் செத்து போனது போல உணர்ந்தேன். ஆகவே பழுவூருக்கு போய் அங்குள்ள அரண்மனை வைத்தியரை சந்தித்து மருந்துகள் சாப்பிட்டு என்னை மலடாக்கி கொண்டேன். இனி எனக்கு குழந்தையே பிறக்காது. ஒரு நாளும் ஒரு பொழுதும் பஞ்சவன் மாதேவி இனி தாயாகவே மாட்டாள். மூச்சிறைக்க பஞ்சவன் மாதேவி சொல்ல உலக மகாதேவி வாய்விட்டு அலறினாள். நெஞ்சில் அடித்து கொண்டார். பொங்கி பொங்கி கதறினார். அடி சண்டாளி, அடி மகா பாவி, என்னை இவ்வளவு பெரிய துரோகியாகவா நினைத்திருக்கிறாய்? என்னை இவ்வளவு கேவலமானவளாகவா நினைத்திருக்கிறாய்? நான் ராஜ்ய பிரச்சனைக்கு பயந்தேனே தவிர உனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்வதற்கு நான் யார்? எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? கடவுளே, இப்படியும் ஒருத்தி செய்வாளா? உங்களுக்காக செய்தேன் அக்கா. நீங்கள் என் மீது எந்த விதத்திலும் எந்த காரணத்துக்காகவும் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக செய்தேன். நீங்கள் எப்படி ராஜேந்திரனை நேசிக்கிறீர்களோ அதே போல் நானும் ராஜேந்திரனை நேசிக்கிறேன். அவனை என் மகனாக பார்க்கிறேன். அவனை வளர்ப்பதற்கு எனக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறதென்று நினைக்கிறேன். அக்கா, இனி எக்காலத்திலும் எனக்கு குழந்தை பிறக்காது. எனவே தயவு செய்து நீங்கள் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். ராஜேந்திரன் என்னை அம்மா என்று அழைப்பதற்கு நீங்கள் உங்கள் திருவாயால் உத்தரவிட வேண்டும். இதை சொல்கிற போது பஞ்சவன் மாதேவிக்கு கண்களில் மெல்ல நீர் கோர்த்தது. பஞ்சவன் மாதேவி ஒரு கணம் சிலையாய் நிற்க உலகமாதேவி தடேர் என்று பஞ்சவன் மாதேவியின் காலில் விழுந்தாள். கால்களை கெட்டியாக இறுக பிடித்து கொண்டாள். கதறி கதறி அழத் துவங்கினாள். பஞ்சவன் மாதேவி அவளுக்கு அருகே உட்கார்ந்து அவளை வாரி நெஞ்சில் அணைத்து கொண்டு சமாதானப்படுத்த அங்கு அந்த இரண்டு பெண்மணிகளும் மனம் கனிந்து கரைந்து ஒன்றானார்கள். ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை தூக்கி நிறுத்துவதற்கு சபதம் செய்தார்கள். ஒரு நாகரிகத்தை மேன்மேலும் வளர்ப்பதற்கு உறுதி பூண்டார்கள். ஒற்றுமையாக இருப்போம் என்று சூளுரை செய்தார்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரே தெய்வம், அவர் வழியை பின்பற்றி நாங்கள் நடப்போம் என்று ஆணையிட்டார்கள். சங்கும் சக்கரமும் தாங்கி திருமால் போல் மிளிர்கின்ற அந்த அரசருக்கு பக்கத்தில் ஸ்ரீதேவியும் பூதேவியுமாய் நின்று சோழ மக்களை வாழ்வித்தார்கள். அன்று முதல் உலக மகாதேவி பஞ்சவன் மாதேவி உணவு உண்டாரா என்று அறியாமல் உண்ணுவதில்லை. தனக்கு வரும் பரிசு பொருட்களை பஞ்சவன் மாதேவிக்கு பகிர்ந்து கொடுக்காமல் தான் மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. என்னை மயக்கினாய், எப்படி என்று எனக்கு தெரியும். என் மனைவியையும் மயக்கினாயே, இந்த சாமர்த்தியத்தை நீ எங்கு பெற்றாய் என்று ராஜராஜர் வியந்து பலமுறை பஞ்சவன் மாதேவியை மனதார பாராட்டி இருக்கிறார். அவர் திருப்புகழூர் கோவிலுக்கு நிவத்தம் கொடுக்கும் போது அரசியார் என்கிற அடைமொழியோடு அவள் பெயரை பொறிக்க சொல்லியிருந்தார். பஞ்சவன் மாதேவிக்கு தனித்த மரியாதையும் அவருக்கென்று பாதுகாப்புக்காக ஒரு தனித்த படையும் ஏற்படுத்தி இருக்கிறார். உண்மையில் பஞ்சவன் மாதேவி வெறும் அரசி மட்டுமல்ல, அரசியல் தெரிந்த அனுபவசாலி. அரசருக்கு யாரெல்லாம் எதிரிகளோ
அவர்கள் எல்லாம் பஞ்சவன் மாதேவிக்கும் எதிரிகளாக இருந்தார்கள். எனவே பஞ்சவன் மாதேவியை அரசர் கண்ணென காத்து வந்தார். அவரை கலந்தாலோசிக்காமல் எந்த விஷயமும் அவர் செய்ததில்லை. இன்று மட்டும் சொல்லிக் கொள்ளாமல் பழமர் நேரிக்கு அவரை விட்டுவிட்டு ஏன் போனார் என்ற மெல்லிய கேள்வி பஞ்சவன் மாதேவி மனதுக்குள் இருந்தது. கடைசி நேரத்தில் நீயும் வா என்றழைப்பாரோ என்று அவர் ஏங்கி கிடக்க, அரசர் நான் வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு விட்டார். இப்போது அவர் வருகை பஞ்சவன் மாதேவிக்கு முக்கியமாக இருந்தது. அவர் வந்ததும் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தார். சித்திரவல்லியையும் சீருடையாளையும் கைத்தட்டி அழைத்தார். அவர்கள் அருகே வந்ததும், மன்னரோடு எவரேனும் வந்தால் வந்தவருக்கு தெரியாதபடி அவரை கண்காணிக்கின்ற விஷயத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவருக்கு பணிவிடை செய்வது போல் சாதாரண சேடி பெண்களைப் போல இருந்து அவர் என்ன செய்கிறார், யாரிடம் பேசுகிறார் என்று தெரிந்து என்னிடம் சொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார். அவர் சொல்லி முடித்ததும் தோட்ட கதவுகள் திறந்து கொண்டன. மன்னர் குதிரையை செலுத்திக் கொண்டு முன்னே வந்து கீழே இறங்கி பஞ்சவன் மாதேவியை நோக்கி நடந்து வந்தார். அவரின் பின்னால் இன்னொரு குதிரை நுழைந்தது. அந்த குதிரையிலிருந்து ராஜராஜி கீழிறங்கினாள். அவள் குதித்த வேகத்தை பார்த்து பஞ்சவன் மாதேவி வியந்தார். அட, இந்த பெண்ணா? இவள் பறவையின் தூரத்து உறவினராயிற்றே. ராஜேந்திரன் பறவையோடு நெருக்கமாக இருக்கும்போது இவளையும் அந்த இடத்தில் பார்த்திருக்கிறேன். இவள் எதற்கு தஞ்சைக்கு வந்திருக்கிறாள் என்று மனதுக்குள் கேள்வி கேட்டுக் கொண்டாள். ராஜராஜி உள்ளே நுழைந்தாள். தீப்பந்த வெளிச்சத்தில் பஞ்சவன் மாதேவி நிற்பதை பார்த்தாள். அரசி வணக்கம் என்று மண்டியிட்டு நிலம் பட தொழுது எழுந்து நின்று கை கூப்பினாள். உள்ளே நுழைந்த ராஜராஜிக்கு பின்னாலேயே ஒரு அந்தணனும் நுழைவதை அங்கிருந்த எவரும் பார்க்கவே இல்லை.